Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Homely Princess channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை ரவை வச்சு ஒரு பெர்ஃபெக்ட் டின்னர் தான் பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகிடும். இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை, இது எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றத பத்தி வீடியோக்குள்ள சொல்லிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு அவல் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்க 10 மாசத்துல இருந்து எல்லா குழந்தைக்கும் தாராளமா கொடுக்கலாம். முக்கியமா டின்னருக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது வந்து ஸ்வீட்னஸ் இல்லாத ஒரு ரெசிபி இது. சோ நிறைய குழந்தைங்க வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, இனிப்பா சாப்பிட மாட்டாங்க அப்படினா இத நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நல்லா இத ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இத வறுக்கும்போதே பாத்தீங்கன்னா நல்லா பொரி மாதிரி நல்லா பஃப் ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோனே நீங்க வந்து மாத்திக்கலாம். அதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே பேன்ல நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி வறுக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீரகம் பாத்தீங்கன்னா ஈஸியா டைஜஷனுக்கும், அது மட்டும் இல்லாம சில குழந்தைங்க வந்து வாமிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சாப்பிடும்போது ஒமட்ற மாதிரி பண்ணுவாங்கன்னா நீங்க சாப்பாட்டுல கொஞ்சம் சீரகம் சேர்த்து சாப்பாடு ஊட்டும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒமட்ற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன். ரவையை விட இன்னும் கொஞ்சம் பவுடரா நான் வந்து அரைச்சிருக்கிறேன். அந்த ஸ்டேஜ் இருக்கணும். இந்த பவுடர் நீங்க நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தபடி ஒரு மாசத்துக்குலாம் செஞ்சு வைக்க வேண்டாம். எந்த ரெசிபியா இருந்தாலும் ஸ்டோர் பண்ற மாதிரினா ஒரு 2 வாரத்துக்கு வர மாதிரி மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அதில இருந்து குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 10 மாச குழந்தைக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாம mix பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க அடுப்புல வச்சு ஹீட் பண்ணும்போது அப்போ வந்து உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆயிடும்ன்றதுனால தான் இப்போவே நான் தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல கரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது இப்போ நம்ம 10 மாதத்துலேருந்து கொடுக்கலான்னு சொன்னோம் இல்லையா, 10லேருந்து ஒரு 12 மாத குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சால்ட்டு சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் கொடுக்கலாம். பட் 1 வயசுக்கு மேலான குழந்தைங்களுக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா இந்த மாதிரி இந்த திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவல் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கொஞ்சம் அடிபிடிக்க சான்ஸ் இருக்குன்றதுனால கைவிடாமல் கிளற சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா டின்னருக்கு மட்டும் தான் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சுக்கு கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் நிறைய பேர் டின்னர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுனால பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் டின்னருக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறது. ஈஸியாக டைஜஸ்டும் ஆகிடும். அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சதும் உடனே தூங்க வைக்காதீங்க. எப்பயுமே எந்த சாப்பாடாக இருந்தாலும் அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நல்லா விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கதகதப்பான தண்ணி கொஞ்சம் குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க வைங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.